அவர் மீண்டும் நமக்காக வரப்போகிறவர். ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய், கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறவர். அவர் ஆராதிக்க தகுதியான தேவன். அவர் ஒருவரே ஏக சக்கராதிபதி. அவரை கனம் பண்றதுல நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீக்கா இருக்கிறோம். ஒரு தகப்பனுடைய இருதயம். நம்ம ஏற்கனவே இந்த வசனத்திலிருந்து ஒரு செய்தியை தியானிச்சோம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனுடைய இருதயம். ஒரு தகப்பன் தன் மகனிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல வேதத்துல வாசிக்க கேட்டோம். ஒரு தகப்பன் நல்ல பேர் வாங்கின ஒரு மனுஷனா இருக்கிறாரு. அந்த ஊர்ல அவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது, எல்லாரும் மதிக்கிறாங்க. ஆனா அவருடைய மகன் தன் தகப்பனுடைய பேருக்கும் அவருடைய மரியாதைக்கும் எந்த விதத்திலையும் தகுதியானவனா நடக்காத போது, இப்போ தகப்பனை பார்த்து என்ன சொல்லுவாங்க ஊர்ல இருக்கிறவங்க? அவருடைய சத்துருக்கள், அவரை பகைக்கிறவங்க, அவர் மேல பொறாமையா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? உங்க பிள்ளைய பாருங்க, என்னெல்லாம் பண்றான் பாருங்க, எவ்வளவு அக்கிரமமா வாழ்றான் பாருங்க, என்ன அக்கிரமமான காரியங்களை செய்யறான் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மகனை பார்த்து, மகனை வைத்து தகப்பனிடத்துல என்ன சொல்லுவாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்ப அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? பையனை குறித்து நல்ல சாட்சி எப்படி இருக்கும்? எவ்வளவு வேதனை இல்லையா? இப்போ ஆண்டவர், இப்ப அந்த தகப்பன் தன் மகனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு, என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் மறு உத்தரவு கொடுக்கும்படி இல்ல. என் பையன் அப்படி கிடையாது. என் பையன் ஒரு நாள் என் பேரை கெடுக்கிற மாதிரி நடக்க மாட்டான். என் பையன் ஒரு நாளும் என்னோட மரியாதை குறையிறபடி எதையும் பேச மாட்டான். அவன் வாழ்க்கை அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கணும். அவன் என்னை பார்த்து நிந்திக்கிறான், அவன் என்னை பார்த்து ஏளனமா பேசுறான், அவனுக்கு நான் மறு உத்தரவு கொடுக்கும்படிக்கு நீ என்ன பண்ணு? ஞானவானாகு. நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. இப்போ ஏற்கனவே சில கிரியைகள் அப்பாவுக்கு களங்கம் உண்டாக்குற மாதிரி வாழ்ந்தாச்சு. அப்பாவோட பேரை கெடுக்கிற மாதிரி என்ன செஞ்சாச்சு? வாழ்ந்தாச்சு. இப்போ அப்பா என்ன சொல்றாரு? என் மகனை, நீ என்னவா மாறணும்? ஞானவானாக நீ மாறு, ஞானம் உள்ளவனாக நீ மாறு. மாறி என் பெயரை நீ என்ன செய்? என் பெயரை பெருமைப்படுத்து, என்னை மகிமைப்படுத்து, என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. எனக்கு அதுதான் சந்தோஷம். இந்த உலகத்துல நீ எவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கிற, எவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கிற இல்லையா, எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற, இது எல்லாவற்றை விட, இந்த சந்தோஷத்தை விட, இது எல்லாம் இருந்தும் ஞானம் இல்லைன்னு சொன்னா அது எதுவுமே என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. தகப்பன் சொல்றாரு, என் மகனே, நீ என்ன பண்ணு? ஞானவானாக நீ மாறு, ஞானவானாக நீ மாறி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஸ்தோத்திரம். இதே வார்த்தையை தான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய பரம தகப்பனாகிய கர்த்தர், அவருடைய இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நம்மோடு கூட அவர் பேசுகிற வார்த்தை இதுதான். என் மகனே, என் மகளே, உன்னுடைய வாழ்க்கையை குறித்து, உன்னுடைய வாழ்க்கையை கவனித்து என் கிட்ட வந்து உன்னை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ற, குற்றம் சுமத்துகிற அல்லது உன்னால என்னை நிந்திக்கிற சத்ருவுக்கு நான் மறு உத்தரவு கொடுத்து அவன் வாயை அடைக்கும்படி நீ ஞானவானாகி என் இருதயத்தை என்ன பண்ணு? சந்தோஷப்படுத்து. கடந்த நாட்கள்ல நம்ம செய்த ஏதோ சில காரியங்கள், ஞானமற்றவர்களாய் நடந்து சில விஷயங்கள் நம்ம செய்தோம். ஞானமற்றவர்களாய் இருந்தபடினாலே தேவனுடைய நாமத்துக்கு அவமகிமையை நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இப்படி சில காரியங்கள் நம்ம லைஃப்ல இருக்குது. அவைகள் தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தல, அவைகள் தேவனுடைய இருதயத்துக்கு வேதனையை உண்டாக்கினது. சங்கீதக்காரன் இப்படி சொல்றார், உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்ன செய்யுங்க, என்ன நடத்துங்க. ஸ்தோத்திரம். ஏதோ சில காரியங்கள் கர்த்தரை வேதனைப்படுத்தி இருக்கிறது. அவைகள் இருதயத்தை காயப்படுத்தின நிலைமையோடு கூட தகப்பன் நம்மளை வேண்டான்னு வெறுக்கல. இனி நீ என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லி நம்மளை வெறுத்து தள்ளாமல் அவர் நம்ம கிட்ட வந்து இன்னைக்கு அவரோட விருப்பத்தை, அவருடைய எதிர்பார்ப்பை நம்ம கிட்ட ஆண்டவர் வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீ ஞானவானாகு மகனே, என்னை எது சந்தோஷப்படுத்துங்கிறத நீ புரிஞ்சுக்கோ.
எது எனக்கு சந்தோஷங்கிறத புரிஞ்சுக்கோ. மகனை, நீ கேட்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்து நீ நல்ல நிலைமையில் இருப்பது அது எனக்கு பெருமைதான். ஆனா ஞானம் இல்லாட்டா அது எல்லாம் என்ன செஞ்சிடும்? போயிடும். ஸ்தோத்திரம். ஞானம்ங்கிறது உலக பிரகாரமான ஞானம் அல்ல. ஸ்தோத்திரம். யாக்கோபு 3வது அதிகாரம் 17வது வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்குது, பரத்திலிருந்து வருகிற ஞானம். அதே யாக்கோபு 3:15 வாசித்தீங்கன்னா லௌகீக ஞானம் என்று இருக்குது. உலகத்துக்குரிய ஞானம் என்று ஒன்று இருக்குது, பரலோக ஞானம் என்று ஒன்று இருக்குது. உலக ஞானம், உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் நம்ம செய்ய முடியும், அதை மட்டும்தான் செய்ய முடியும். ஆனா பரலோகத்திலிருந்து கர்த்தர் தருகிற ஞானமோ பூமிக்குரியதுலையும் பெஸ்டா இருக்க முடியும். பரலோகத்தினுடைய காரியங்கள், தெய்வீக காரியங்கள், கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள்லையும் பெஸ்டா இருக்க முடியும். இன்னைக்கு இந்த காலை நேரத்துல எத்தனை பேர் ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த விரும்புறீங்க? ஆண்டவரே, என்னை ஞானவானாய் மாற்றும். ஹல்லேலூயா. யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால். நாங்க சண்டே கிளாஸ் படிக்கும் போது சொல்லிக் கொடுத்த வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் ஒருவனையும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவனையும் புறம்பே தள்ளாதவருமா இருக்கிற தேவனிடத்துல கேட்க கடவன். அப்பொழுது அது அவனுக்கு என்ன செய்யும்? இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். நம்மள சில விஷயங்கள்ல அவருக்கு பிரியமானவர்களாய் நடக்கும்படிக்கு, ஞானமுள்ளவர்களாய் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். இதற்கு நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு இருதயத்தோடு இந்த செய்தியை கேட்கறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஏதோ சில காரியங்களால தேவனை வேதனைப்படுத்தின நம்முடைய பேச்சு, வாழ்க்கை, நடக்க, செய்கை, ஏதோ ஒரு காரியத்தினால கர்த்தரை வேதனைப்படுத்தின காரியங்கள் உண்டு. இன்னைக்கு அவைகள் எல்லாம் நம்ம புத்தி தெளிவடையணும், ஞானம் அடையணும். ஞானமுள்ள பிள்ளைகளாய் நம்ம நடக்க பழகணும். ஞானமுள்ள பிள்ளைகளாய் நம் வாழ பழகணும். ஞானமுள்ள பிள்ளைகளாய் பேச பழகணும். ஞானமுள்ள பிள்ளையாய் வாழ்ந்து தகப்பனை என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும், அவர் பேரை மகிமைப்படுத்தணும். நம் மூலமா ஆண்டவருக்கு என்ன வரணும்? மகிமை வரணும். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே, யாக்கோபே, என் தாசன் நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம மூலமா கர்த்தருக்கு மகிமை வரணும். என்ன வந்துடக்கூடாது? அவ மகிமை வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய இருக்கு, நான் வேகமா போறேன். எது ஞானம்? ஞானவானாகி எதுல ஞானமாகணும்? அதுல கடந்த செய்தி நம்ம தியானிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்துவது ஞானம். எபேசியர் நிருபத்துல 3வது அதிகாரத்துல நினைக்கிறேன், அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. ஸ்தோத்திரம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். ஆகையால் நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல், நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியினால் காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜனப்படுத்துங்க. ஞானம். எது ஞானம்? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வது ஞானம். எதுக்கெல்லாம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கடந்த செய்தியில தியானிச்சோம். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறது எது ஞானம் அப்படின்னு. இன்னைக்கு 2வது காரியத்தை நம்ம தியானிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எது ஞானம்? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் உற்சாகமா இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்ல தெரிஞ்ச வசனம். கிறிஸ்தவங்க அப்படின்னாலே இந்த வசனம் என்ன செய்யும்? தெரியும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. எல்லா செவர்ல, சர்ச்சஸ்ல எல்லாம் நிறைய அடிக்கடி வாசிச்ச ஒரு வசனம். எது ஞானம்? எதுல ஞானம் அடையணும் அப்படின்னா வேதம் தெளிவா சொல்லுது. நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதல், காலத்தை பிரயோஜனப்படுத்துறது ஞானம். காலத்தை பிரயோஜனப்படுத்துவதில் ஞானவான்களாய் மாறணும். தகப்பனுடைய மகிமையை நம்ம மகிமை செலுத்த வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த காலத்தை சரியா நம்ம பிரயோஜனப்படுத்தணும். எதுக்கு பிரயோஜனப்படுத்தணும் அப்படிங்கிறத கவனிச்சு அதுல நம்ம நேரத்தை செலவிடணும். 2வது, கர்த்தருக்கு பயப்படுற அனுபவம் நம்ம இருதயத்துல உண்டாகணும். அது ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதல்ல ஞானவான்களாய் மாறணும். கர்த்தருக்கு பயப்படுதலே நம்மை ஞானவான்களாய் மாற்றும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் அவருடைய தண்டனையை குறித்து விலகி நிற்கிறதா? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் அவர் ரொம்ப பயங்கரமானவர் என்று அவரை விட்டு தூரமாய் விலகி நிற்பதா? கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு பயப்படுறதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படிப்பட்ட மனுஷனுக்கு பயப்படுவோம்? ரொம்ப மோசமான ஆளு, ரொம்ப மோசமான ஆளு, ஐயோ அவன் கொலைகாரன், அந்த பக்கமே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, இந்த ஆள் குணமே சரியில்லை, இவனை விட்டு என்ன செய்யணும், விலகி நிற்போம். உங்க கிட்ட பேசினாலே என்னதான் வருது? பயந்து சில ஆட்களை விட்டு விலகுறோம். ஏன் அப்படின்னா அவங்க மோசமானவங்க. இது இந்த அவங்க கிட்ட போய் பேசினா அடிச்சு போடுவாங்க, தூர வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா பயங்கரமானவங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவருடைய தண்டனையை குறித்தோ அவருடைய ஸ்தோத்திரம் ரொம்ப பயங்கரமானவர் அப்படின்ட்டோ அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றதுக்கு, நிறைய கிறிஸ்தவர்கள் வர்றதுக்கு காரணமே நரகம் தான். நரகத்தை குறிச்ச பயம். ஸ்தோத்திரம். நரகத்தை குறிச்ச பயம். சில நேரம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுல இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, இன்று நீ மரித்தால் நாளை எங்கே செல்வாய்? ஸ்தோத்திரம். நரகத்துக்கு நீ போவ, அங்க புழு பூச்சி இருக்குது, அக்கினி, அவியாத அக்கினி இருக்கு, நீ அங்க போவனோடனே இவன் ஆடி ஐயோ ஐயா என்ன மன்னிச்சிருங்க நான் என்ன செஞ்சிடறேன் உள்ள வந்துடுறேன்னு வந்துருவான். நரகத்துக்கு பயந்து ரட்சிக்கப்படுவதோ, இப்படி கர்த்தர் பயங்கரமானவர் இல்ல அவர் தண்டனைக்கு பயந்து நம்ம நம்மளை மாற்றிக்கொள்வதோ சரியான ஒரு அனுபவம் கிடையாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன? அவரை விட்டு தூரமா விலகி நிற்பது அல்ல. பயப்படுற மனுஷனை கண்டு தூரமா விலகி நிற்கிறது போல கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவரை விட்டு தூரமாய் விலகி நிற்பது அல்ல. கர்த்தருக்கு பயந்து வாழ பழகும் போது அவரோடு கூட நெருங்கி கிட்டி சேர்கிற அனுபவமா அது இருக்கும். ஹல்லேலூயா. தூரமா நிக்கிறது அல்ல. உலகத்தை போல அவர் கிட்ட நெருங்கி வருவது கர்த்தருக்கு பயப்படுற அனுபவம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கையில. உலகத்துல அப்படி நெருங்கி போக முடியாது. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, நாம் அவரோடு கூட நெருங்கி வருவதை விரும்புகிறார். அதைத்தான் அவருக்கு பயப்படுகிற பயம் என்று ஆண்டவர் நம்ம கிட்ட இன்னைக்கு அவர் பேச விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஏதோ பயங்கரமானவர், ஒரு பெரிய தண்டிக்க கூடியவர், ஸ்தோத்திரம், பயமுறுத்தி நம்ம கிட்ட எதனாலும் பேசக்கூடியவர். வசனம் எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஐயோ அப்படிங்கிறது அல்ல. இன்னைக்கு ஆண்டவரோடு கூட நெருங்கி வருவதற்கு உதவி செய்வாராக. அவரை குறித்த மரியாதை, ஸ்தோத்திரம், வியப்பு இல்லையா, ஒரு பயபக்தி, கீழ்ப்படிதல், இவைகள் நமக்குள்ள பெருகணும். இவைகள் தேவ பயத்தை நமக்குள்ள உருவாக்கக்கூடியது. அதனாலதான் சொன்னேன், இந்த மரியாதையோடு கூட, இந்த தெய்வ பக்தியோடு கூட, தெய்வ பயத்தோடு கூட இன்னும் நாம் ஆண்டவரிடத்துல நெருங்கி வருவது கர்த்தருக்கு நாம் பயப்படுற பயம். நான் அடுத்து ஒரு 4 காரியத்தை உங்களோடு கூட சொல்றேன், உங்களுக்கு புரியும். ஸ்தோத்திரம். இந்த பகல் நேரத்துல கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் விஷயம், தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? நான் வேகமா 4 விஷயத்தை சொல்லிட்டு போறேன். டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3ல இருந்து 5வது வசனங்கள் வரைக்கும். ஏசாயா 6 3ல இருந்து 5 வரைக்கும். ஆமென். ஏசாயாவினுடைய அனுபவத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி முதல் 5 அதிகாரங்களையும் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஆனா அந்த 6வது அதிகாரத்துல அவர் லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட். அவர் கர்த்தரை உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்க கண்டு அவர் நடுங்கி, அவருக்கு சுத்தி இருக்கிற மகிமை எல்லாம் பார்க்கிறார். இதெல்லாம் பார்த்து நடுங்கி அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுகிறவன், ராஜாவாகிய என் தேவனை என் கண்கள் கண்டதே அப்படின்னு சொல்லி அவர் தன்னை அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா தாழ்த்தி ஒண்ணுமே இல்லை, அப்படியே சரண்டர் ஆகிறார். முதல் விஷயம், கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? கர்த்தரை கனம் பண்ணுதல். கர்த்தரை கனம் பண்ணுதல், கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தருக்கு மரியாதை செலுத்துவது. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? கர்த்தரை கனம் பண்ணணும். இந்த காலை நேரத்துல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற
உங்களோடு என்னோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மல்கியா புஸ்தகத்துல இப்படி சொன்னார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே, எனக்குள்ள மரியாதை எங்க, எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? ஆண்டவர் அவருக்குரிய கனத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நாம கர்த்தரை கனம் பண்ற அனுபவத்துல எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை கனம் பண்ற அனுபவத்துல எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை கனம் பண்றதுனால என்னன்ட்டு நிறைய பேருக்கு நமக்கு தெரியல. ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு எளிமையா விளங்குறதுக்கு சொல்றேன். சர்ச்சுக்கு போகணும் நாளைக்கு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வருதா? முத நாள் வருதுன்னா கர்த்தரை கனம் பண்றீங்க. கனம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நேரமா கிளம்பி சரியான நேரத்துக்கு 8 மணிக்குனா 8 மணிக்கு நீங்க வர்றீங்களா? கர்த்தரை கனம் பண்றீங்க. ஆராதனையில வந்து உட்கார்ந்து தெரிஞ்ச பாட்டா இருந்தா சேர்ந்து பாடுறீங்களா? கர்த்தரை கனம் பண்றீங்க. கையை தட்டுறீங்களா? கர்த்தரை கனம் பண்றீங்க. காணிக்கை கொடுக்குறீங்களா? கர்த்தரை கனம் பண்றீங்க. எழுந்து நிக்கிறீங்களா? கர்த்தரை கனம் பண்றீங்க. கைகளை உயர்த்துறீங்களா? கர்த்தரை கனம் பண்றீங்க. செய்தியை அமைதியா உட்கார்ந்து ஆண்டவர் பேசுற வார்த்தைகள் நீங்க கேட்கிறீங்களா? கர்த்தரை கனம் பண்றீங்க. சபை ஐக்கியத்துல இணைஞ்சிருக்கிறீங்களா? கர்த்தரை கனம் பண்றீங்க. நான் சொல்றது ரொம்ப ரொம்ப சின்ன பகுதியை. இதே போல வீட்லயும் இருக்குது. சபைக்குள்ள நான் அன்னைக்கு சபைக்குள்ள உங்களுக்கு சொல்றேன், சபைக்குள்ள நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் கர்த்தரை கனம் பண்றது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீட்ல நாம் ஜெபிக்கிறவர்கள் அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துவது கர்த்தரை கனம் பண்ணுவது. இன்னைக்கு கர்த்தரை கனம் பண்ற அனுபவத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை கனம் பண்ற அனுபவத்துல எப்படி இருக்கிறோம்? ஏசாயா கர்த்தரை தரிசிக்கிறாரு. அவர் ராஜாதி ராஜாவை பார்த்த உடனே இவருக்குள்ள வந்த எண்ணம் என்னன்னா, நான் செத்தேன், நான் அதமானேன். ஏன்னா அவருடைய குளோரி, அவருடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொன்னா, விவரிக்க முடியாத மகிமை, வர்ணிக்க முடியாத மகிமை. இந்த ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறதுக்கு, கனம் பண்ணுவதற்கு தேவன் உங்களை என்னை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம அவரை கனம் பண்ற அனுபவத்துல எப்படி இருக்கிறோம்? நாம கர்த்தரை ஆராதிக்கிறத ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தருக்கு கொடுக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். நான் அதனாலதான் ஆராதனை நடத்தும் போது சொன்னேன், கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். எதை கொடுக்க முடியும்? உங்க ஜீவனை ஆண்டவர் காப்பாத்தி கொடுத்திருக்கிறார். என்ன கொடுப்பீங்க? இப்ப ஜீவனை அவர் கொடுத்ததுதான். நீங்க என்ன கொடுக்க முடியும்? உங்ககிட்ட அதிகபட்சம் இருக்கிறதே ஜீவன் தான். வேற என்ன கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். காணிக்கை கொடுக்க, அதுவும் அவர் கொடுத்ததான். வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்ட்டாரு, முடிஞ்சது. எதை கொடுக்க முடியும்? கர்த்தரை கனம் பண்றதுல இன்னைக்கு நம்ம வளர வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பதுல நம்ம வளரணும். ஸ்தோத்திரம். தனிப்பட்ட ஜெப நேரங்களை, தனிப்பட்ட நீங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல கர்த்தரை ஆராதிக்கிற கனம் பண்ற அனுபவம் இருக்குதா? உங்கள் குடும்பத்துல, உங்கள் வேலையில. ஸ்தோத்திரம். சபைக்குள்ள வரும்பொழுது கர்த்தரை கனம் பண்ற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரியவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர், எல்லா துதிகளுக்கும் பாத்திர, கனத்துக்கும் உரியவர், துதிகளிலே வாசம் பண்ணுகிறவர், ஆராதிக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டவர், நமக்காக சிலுவையை சுமந்தவர், அதிலே மரித்து, ரத்தம் சிந்தி மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, மனுஷ பிரகாரமாய் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தவர். அவர் மீண்டும் நமக்காக வரப்போகிறவர். ராஜாதி ராஜாவாய், தேவாதி தேவனாய், கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறவர். அவர் ஆராதிக்க தகுதியான தேவன். அவர் ஒருவரே ஏக சக்கராதிபதி. அவரை கனம் பண்றதுல நம்முடைய வாழ்க்கையில நம்ம வீக்கா இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஞானவானாகணும். கர்த்தருக்கு பயப்படுறதுல எது பயம்? கர்த்தரை கனம் பண்ணணும். ஆலயத்துக்கு வந்தா கர்த்தரை கனம் பண்ற அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வீடுகள்ல, வேலை ஸ்தலங்கள்ல, எங்க போனாலும் கர்த்தருக்கு பயந்து அவரை கனம் பண்ற அனுபவம் நமக்குள்ள வேணும். பாஸ்டர் சொல்லிட்டாரு, இல்ல பக்கத்துல இருக்கிற விசுவாசி செஞ்சாங்க,
நாம இதை செய்யணும். நோ, கர்த்தரை கனம் பண்ணி நீங்க எதனாலும் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில நேரம் காணிக்கை பெட்டியில வர்ற காணிக்கையை பார்க்கணும். அந்த ரூபாய நோட்டை நீங்க வேற எங்க கொண்டு கொடுத்தாலும் செல்லாது. அது எந்த நாட்டுல உள்ளதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஸ்தோத்திரம். இதை எங்க இருந்து கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க நமக்குலாம் ஆச்சரியமா இருக்கும். 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு தான். எனக்கு அது ஒரு பெரிய, நான் அதுல இருந்து தான் நான் அப்படின்லாம் நினைக்கல. ஸ்தோத்திரம். ஆனா அந்த கர்த்தருக்காக நீங்க கொடுக்கறதுனால நான் உங்களோட அதை பேசுறேன். யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா யாரோ ஒரு வாரத்துல எப்படியாவது ஒரு நோட்டு ஸ்தோத்திரம் எடுத்துட்டு வந்து காமிக்கலாம். நான் நிறைய கொண்டு பேங்க்ல கொடுத்து தான் மாத்தினேன். வேற எங்கேயுமே வாங்க மாட்டேன்ட்டான். வாங்கக்கூடிய நிலைமையில் அது இல்லை. கொஞ்சம் இப்படி ஆட்டினாலும் கிழிஞ்சு விழுந்துடும், அந்த மாதிரி இருந்து. அதனாலதான் அப்படி வீட்டில் டிராயர்லேயே வச்சிருந்தேன் கொஞ்ச நாள், என்னைக்காவது காமிக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு. அப்புறம் கொண்டு பேங்க்ல கொண்டு மாத்திட்டு வந்தேன். எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. அப்படி ஒரு நோட்டு. அது என்ன நோட்டு? 20 ரூபாயா 10 ரூபாயா? என்ன கலர்ல இருக்கு? யாருக்கு கொடுக்குறீங்க? யாரை கனம் பண்றீங்க? எனக்கா? எனக்கு வேண்டவே வேண்டாம். நீங்க எனக்கு காசு தரவே வேண்டாம். கர்த்தருக்கு இந்த காசை கொடுக்குறீங்களா? அதை அவர் அந்த காசை அவர் அங்கீகரிப்பார், அது கனமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? உலகத்துல நீங்க ஒரு பொருள் வாங்குறதுக்கு அந்த காசை கொண்டு கொடுத்தா கூட ஒருத்தனும் வாங்க மாட்டான். நம்ம சர்ச்சில் இல்லை, இது நிறைய சர்ச்சில் நடக்கிற பிரச்சனை. உலக பிரகாரமா ஒரு பொருள் வாங்குறதுக்கு அந்த காசை கொண்டு கொடுத்தா ஒரு மனுஷன் வாங்குவான அந்த காசை? சரி, கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்றான்னு வச்சுக்குவோம். நீங்க கர்த்தர் அப்ப என்ன கனம் பண்றீங்க? உங்ககிட்ட அதுதான் இருக்குதா? கர்த்தரை கனம் பண்ணுங்க. மனுஷனை நினைக்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க. சர்ச்சுக்கு கொடுத்தேன், பாஸ்டுக்கு கொடுத்தேன், நோ. கர்த்தரை கனம் பண்ணி எதனாலும் செய்யணும். நான் செய்யற ஒவ்வொரு விஷயமும் கர்த்தரை கனம் பண்ணணும். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். ஒரு காலத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டது? ஒரு சண்டே கிளாஸ் நாட்கள்ல நமக்கு என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இயேசு ரொம்ப அன்பானவர். இல்ல, ஏசப்பா எப்படிப்பட்டவர்? ரொம்ப அன்பானவர். சின்ன பிள்ளைங்கள்லாம் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, யாரையும் தடை பண்ணாதீங்கன்னு எல்லாம் ஜாலி, ரொம்ப சூப்பர். என்ன ஒரு பிரச்சனைனாலும் அங்க போய் சின்ன பிள்ளைல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண அனுபவம் எல்லாம் உண்டு. நான் அப்படி பண்ணிருக்கிறேன். ஏன்னா ஏசப்பானா ரொம்ப அன்பானவர், சின்ன பிள்ளைங்களை ரொம்ப பிடிக்கணும்னு நான் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. ஏசப்பா எனக்கு பென்சில் வேணும், எனக்கு ஸ்லேட் வேணும், எனக்கு நோட்டு வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. எங்க அம்மா அப்பா ஏதாவது என்ன சத்தம் போட்டாங்க, அடிச்சாங்கன்னா போய் ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் போட்டு, ஏசப்பா நீங்க தான் எனக்கு, எங்க அம்மா அப்பா என்ன அடிக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண நாட்கள் உண்டு. ஆனா இந்த நாட்கள் ஆக ஆக இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி மாறிட்டார் அப்படின்னா, பாவம் செய்யாத. வாலிப நாளுக்கு வந்த அப்புறம் என்ன ஆயிடுச்சு? இயேசு கொஞ்சம் டெரரான ஆள் தான் போல. நம்மளை அதை செய்யாத இதை செய்யாதங்கிறாரு, அங்க போகாத இங்க போகாதங்கிறாரு, என் விருப்பப்படி என்னை வாழ விட மாட்டேங்கிறாரு. அவர் கொஞ்சம் பயங்கரமான ஆளா இருக்காரு, கொஞ்சம் தள்ளியே நிப்போம் அப்படின்னு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை முதல்ல அறிஞ்சுக்கோங்க. அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறவே இல்லை. அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறவே இல்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில அவரை எதிர்பார்க்கிறதுல நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, அவரை கனம் பண்றதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். அவரை கனம் பண்ணுவதை நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய துதிகளாலும் ஆராதனையினாலும் தேவனை கனம் பண்ண கர்த்தர் இந்த நாட்கள் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக கொடுக்கிறோம்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களை பாடி ஆராதிப்பதற்கு, ஜெபிக்கிறதற்கு, ஆலயத்துக்கு வருவதற்கு இது ஒரு பெரிய மலையை நகர்த்துறது போல நம்ம கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது. இந்த ஸ்லாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குதே அப்படின்னு நம்ம ஓடி வரணும். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குதே, நான் ஓடி வரணும். அந்த சந்தோஷத்தோடு வரணும். அது கர்த்தரை கனம் பண்றது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம இருதயம் அப்படி இருக்குதா? நம்ம இருதயம் அப்படி இருக்குதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா அவர் அறிக்கையிட்ட வார்த்தை, ஐயோ நான் அதமானேன். ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய தேவன், நான் தகுதியற்றவன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் தகுதியற்றவன். தேவன் பரிசுத்தர், ராஜாதி ராஜா, அவரை என்னுடைய கண்கள் கண்டதே. ஆராதனை நேரத்துல ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
கர்த்தரை நம்மளால விடுதலையா ஆராதிக்க முடியுதா? அவரை கனம் பண்ண முடியுதா? நம்ம செலுத்துற ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா, அங்கீகரிக்கிறாரா? பாட்டு ராகம் வருதோ வரலையோ, வரிகள் தெரியுதோ தெரியலையோ, அட்லீஸ்ட் நான் கையை தட்டியாவது கர்த்தரை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆராதனை நேரம், ஜெப நேரத்துல கையை யாராவது கட்டிட்டாங்கனாலே எனக்கு ஸ்தோத்திரம். கையை என்ன செய்யக்கூடாது? எழுந்திருச்சு நின்னா கையை உயர்த்துங்க, இல்ல கையை கும்பிடுங்க. என்ன செய்யணும்? கையை கட்டக்கூடாது. இது என்ன? கர்த்தரை கனம் பண்றது, கர்த்தரை கனம் பண்றது. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, செய்வோம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை கனம் பண்ணணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லிக் கொடுங்க. அவரை கனம் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுங்க. எப்படியெல்லாம் அவரை கனம் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் நிறைய இருக்குது. நான் 2வது காரியத்துக்கு போறேன். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? 2வது காரியம். ஸ்தோத்திரம். 2வது காரியம், வேதம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்தாது, பாவத்தை விட்டு நம்மை தூரப்படுத்தும். தீமை விட்டு நம்மை தூரப்படுத்தும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா அதுதான். ஸ்தோத்திரம். தீமையை வெறுக்கணும், தீமையை விட்டு தூரப்படணும், இருளை விட்டு விலகி ஒளியின் இடத்துக்கு நெருங்கி வருவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஸ்தோத்திரம். நம்ம நிறைய தடவை என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே என்ன பண்ணிருங்க, மன்னிச்சிருங்க. தப்பு செய்யற வரைக்கும் ஜாலியா சந்தோஷமா, தப்பு செஞ்ச பிறகு மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பு கேட்பதும் மனம் திரும்புதலும் இதுல ஒரு பகுதி. மனம் திரும்புதல்ல மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு பகுதி அப்படின்னு சொன்னா, அது எப்போ நிறைவாகும் அப்படின்னா, அந்த பாவத்தின் மேல நமக்கு வெறுப்பு உண்டாகும் பொழுதுதான். எப்போ அதை விட்டு விடுகிற அனுபவம் நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ரட்சிப்பின் அனுபவங்கிறது அப்பதான். இல்லை அப்படின்னா அந்த பாவத்தை குறித்து நமக்கு எப்பொழுதும் ஒரு சந்தோஷமான மனநிலைமை உள்ள இருந்துகிட்டே இருக்கும். நான் இப்படி சொல்றேன், கர்த்தருக்கு பயந்த அந்த பாவத்தை விட்டு நம்ம விலகி ஓடுவோம். இன்னொன்னு சொல்றேன், நம்ம ஒரு பாவத்தை விரும்பி செய்யும் போது கர்த்தர் நம்முடைய விருப்பத்துக்கு மாறா வந்து அந்த பாவத்தை நம்மகிட்ட வந்து என்ன செய்ய முடியாது. ஏன்னா இந்த சீரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தொடர்ந்து பார்க்கிற சீரியல், ஒரு சீரியல் தானே. ஸ்தோத்திரம். எத்தனை சண்டை வந்தாலும், எத்தனை தட்டு பறந்தாலும், என்ன நடந்தாலும் இந்த சீரியலை என்ன செய்ய முடியாது, இந்த காரியத்தை என்னால விட முடியாது. சில நேரத்துல எல்லாம் பண்ணிட்டு ஜோமனை உட்காரும் போது, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க. என்ன பாவம்? சீரியல் பார்த்தேன். ஸ்தோத்திரம். இது மன்னிப்பு, இது மனம் திரும்புதலா? தேவன் இதை குறித்து சந்தோஷப்படுவாரா? இதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயமா? வேதம் சொல்லுது, தீமையை செஞ்சுட்டு போய் மன்னிப்பு கேட்கறது இல்லை. அதுல எல்லாம் நம்ம கிறிஸ்தவர்கள் ரொம்ப தேறினவர்கள். ஆனா ஆண்டவர் எதை கர்த்தருக்கு பயப்படுற பயம்னு சொல்றாரு அப்படின்னா, அந்த தீமையை என்ன பண்ணணுமா? வெறுக்கணும். நம்ம வெறுத்து ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அதை நான் வெறுக்கிறேன், அந்த பழைய மனுஷன் சாகணும், அதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு நம்ம எப்போ அதை நம்ம மனசளவில் அதை வெறுக்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் நம்மளை அதுல இருந்து என்ன செய்வாரு? தூக்கி எடுப்பார். இதனாலதான் நம்மளால சில பாவங்கள்ல இருந்து விடுபடவே முடியாது, சில காரியங்கள்ல இருந்து மீண்டு வரவே முடியாது. ஏன்னா அதை நான் விருப்பத்தோட பண்றேன், ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இஷ்டமான ஒரு காரியம். எல்லாத்தையும் விட்டுட்டேன், இந்த ஒரு காரியம் தானே நான் பிடிச்சிருக்கிறேன். செத்த ஒரு ஈ தைலக்காரனுடைய தைலத்தை முழுவதும் என்ன செய்யுமா?
கெட்டு போக பண்ணும், நார வச்சிடும். தைலம் வந்து ஸ்மெல், வாசனை உள்ளது, வாசனை உள்ளது. ஆனா அதை என்ன பண்ணிருமா? நார் அடிச்சிருமா. எது? ஒரு ஈ. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒண்ணு தானே. கர்த்தனைக்கு அந்த ஒரு காரியத்துக்காக தான் பேசிட்டு இருக்கிறார். நீங்க அந்த தீமையை வெறுக்கணும், அந்த பாவத்தை நீங்க வெறுக்கணும், நீங்க வெறுக்கணும் முதல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம அதை வெறுக்காம நமக்குள்ள வச்சுட்டு, ஒருத்தன் இப்படிதான் ஜெபம் பண்றதுக்கு போனார். ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஆராதனை நேரம் அவர் உட்கார்ந்து செய்தி கேட்கிறார். அன்னைக்கு பாவத்திலிருந்து மனம் திரும்புதலை குறித்து பாஸ்டர் பிரசங்கம் பண்றார். பிரசங்கம் எல்லாம் முடிச்சு ஆட்கள்லாம் போனதுக்கு அப்புறமும் அவர் முழங்கால நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டே நின்னாராம். அப்போ பாஸ்டர் ரொம்ப நேரம் ஆச்சு, இவரும் வீட்டுக்கு போகணும். அப்போ என்னடா இவ்வளவு நேரம் அந்த பிரதர் ஜெபம் பண்றாருன்னு கிட்ட போய், என்ன பிரதர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஒத்து கேட்டா, எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க. என்ன எடுத்து போடணும் பிரதர்? என்ன ஜெபம் பண்றீங்க? இல்ல பாஸ்டர், நீங்க சொன்னதுனால இன்னைக்கு நம்ம மனம் திரும்பிட்டேன். என்ன? அந்த பையில வந்து ஒரு போயில பாக்கெட் ஒண்ணு இருக்கு, அதை நான் இனிமேல் போடக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். சரி, போட்டதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க, இப்ப என்ன? இப்ப அதை என் பாக்கெட்ல இருந்து ஆண்டவரே எடுத்து போடுங்கன்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எது? இந்த பாக்கை எடுத்து போடுறதுக்கு என்ன பண்ணணுமா? ஆண்டவர் வந்து எடுத்து போடணுமா? இதே மாதிரிதான் நம்ம நிறைய தடவை என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம சில காரியங்களை நமக்கு பிடிச்சு வச்சுக்கிறோம். இப்ப என்ன சொல்றோம்? ஆண்டவரே எடுத்து போடுங்க. நீ விரும்பாம உன் விருப்பத்துக்கு குறுக்கீடா நான் என்ன செய்ய மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கை. யோசேப்புடைய வாழ்க்கை, அவர் என்ன பண்றாரு? அவருடைய சின்ன வயசுல அப்பா அவருக்கு கர்த்தரை குறித்து சொல்லி கொடுக்கிறார். நம்ம தெய்வம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பாவம் செய்யக்கூடாது, நீ பரிசுத்தமா வாழ்ந்த அந்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். நீ வருங்காலத்துல நல்லா இருக்கலாம், உனக்கு தரிசனத்தை கொடுத்த கர்த்தர் அதை நிறைவேற்றுவார், நீ பாவத்துக்கு விலை. இதெல்லாம் அப்பா சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்பா. இப்போ யோசேப்பு எங்க இருக்கிறாரு? அப்பாவை விட்டு தூரமா வந்துட்டாரு, எகிப்துக்கு வந்தாச்சு. கர்த்தரை குறித்து சொல்லி கொடுத்த அப்பா என்ன செய்யல? கூட இல்ல. கூட பிறந்த சகோதரர்களும், இவன் தப்பு செஞ்சா போய் சொல்லி கொடுக்கிறதுக்கு கூட பிறந்த சகோதரர்களும் இல்ல, எதுவுமே இல்ல, எங்கேயோ தூரமா இருக்கிறான். இப்போ யோசேப்புக்கு ஒரு அழைப்பு வருது. அந்த போத்திபாருடைய மனைவி சொல்றா, வா, புருஷன் வீட்டுல இல்ல, வா அப்படி. இப்போ யோசேப்பு சொல்றான், கர்த்தருக்கு பயந்து நான் என்ன செய்யறேன்? வாழ்றவன். நான் துணிகரமா நான் எப்படி இப்படி ஒரு பாவத்தை செய்வேன்னு சொல்லி என்ன பண்றானா விளங்கி. அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய காரியத்தை நான் செய்வது எப்படி? அப்பாவுக்கும் தெரியாது, கூட பிறந்த அண்ணனுக்கும் தெரியாது, போத்திபாருக்கும் தெரியாது. தாராளமா செய்யறதுக்கு வாய்ப்பு. ஆனாலும் யோசேப்பு என்ன பண்றாரு? விலகி ஓடுறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தரை குறிச்சுதான பயம். அவர் எப்படிப்பட்டவர்? இந்த இடத்துல என் அப்பாவுடைய எல்லைக்கு தாண்டி நான் இருக்கலாம், என் குடும்பத்தினுடைய எல்லைக்கு நான் தாண்டி இருக்கலாம், நான் என்ன பண்றேன்னு என் கூட பிறந்த சகோதரர்களுக்கு தெரியாம இருக்கலாம், சர்ச் பாஸ்டருக்கு தெரியாம இருக்கலாம், அவங்களுடைய பார்வைக்கெல்லாம் அப்பாற்பட்டு தனியா ஒரு இடம் நம்ம லைஃப்ல இருக்குது. அந்த இடத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற அந்த உணர்வு யோசேப்புக்குள்ள இருந்தது. சொல்றான், கர்த்தருக்கு விரோதமான இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறது எப்படி? தெய்வ பயம் அவனை பாதுகாத்தது. ஹல்லேலூயா. வெறுக்கிற அனுபவம், தீமையை வெறுக்கிற அனுபவம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்டதான வெறுப்பு உண்டாகட்டும். ஆண்டவரோட ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, இன்னும் டைம் கேட்காதீங்க. இந்த ஒரு காரியம் தானே ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவரை காம்ப்ரமைஸுக்கு கூப்பிடாதீங்க. ஸ்தோத்திரம். உங்க மனசாட்சி வேணா உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகும், உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஒத்து போகவே மாட்டாரு, சமரசம் ஆகவே மாட்டாரு.
நீங்க வேணா உங்க மனசை அமைதிப்படுத்திக்கலாம், அவர் அமைதியா அவர் ஒரு இடத்துல உட்கார வைக்கலாம் ஓரமா. ஆனா அவர் என்ன செய்ய மாட்டாரு? ஒத்து போகவே மாட்டார். அவரை வேதனை படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூணாவது காரியம், இது வேகமாக நான் போறேன், நிறைய இருக்கணும். உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 12-13 வேகமா. ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட வேற என்ன நான் கேட்கிறேன்? கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தைகளுக்கு நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு வாழு. எது கர்த்தருக்கு பயப்படுற பயம்? அவருக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதுதான். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? நிறைய தடவை நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்ளுகிறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம ஒத்துக்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம், அறிக்கையிடுறோம், எல்லாம் ஓகே. இந்த அனுபவத்துல வளர்ந்து வந்துட்டோம். இப்ப அடுத்த அனுபவம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, வேற என்ன நான் உன்கிட்ட கேட்கிறேன்? நீ எனக்கு பயந்து என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்வதை அல்லாமல் வேற என்னத்தை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன்? அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? கர்த்தர் நம்மோடு பேசுறாரா? அவர் பேசுகிறதை கேட்கக்கூடிய அந்த ஷார்ப்பான செவி, கூர்மையான இருதயம் நம்ம கிட்ட இருக்குதா? அவர் பேசும்போதே நல்லா விளங்கி கொள்ளக்கூடிய அனுபவம் இருக்குதா? அவர் பேசுகிறதை கேட்க முடியாதபடி மந்த இருதயம், மந்த செவிகள். ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுறாரா இல்ல எனக்கா தோணுதா? இல்லனா யாரு? பிசாசு பேசுறானா? என்னன்னு தெரியல பாஸ்டர். கர்த்தர் உங்களோட பேசுறாரா? தனி ஜெபத்துல பேசுறாரா? அடிக்கடி அதை ஆராய்ந்து பாருங்க. தேவனுடைய சத்தம் கேட்காத தூரமான இடத்துக்கு போயிடாதீங்க. கர்த்தருடைய சத்தம் கேட்க முடியாத தூரமான, மெய்ப்பனுடைய சத்தம் கேட்க முடியாத தூரமான இடத்துக்கு போயிடாதீங்க. அந்த ஆட்டுக்கு ஆபத்து அதிகம். அந்த ஆட்டுக்கு திரும்பி வர பாதை தெரியாது. மெய்ப்பனுடைய சத்தம் ரொம்ப முக்கியமானது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அப்படிங்கிறார். அவர் மந்தையில் உள்ள ஆடுகள் அவர் சத்தத்தை கேட்கும். கர்த்தர் உங்களோடு பேசுறாரா? அவர் பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துகிறவர். எப்படி நடத்துகிறார்? அவருடைய சத்தத்தினால நடத்துகிறார். அவருடைய சத்தம் பாதைகளை நமக்கு காட்டுகிறது. வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம், அவருடைய சத்தம் நமக்கு கேட்குது. அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போதுதான் பசும்புல் மேய்ச்சலும் அமர்ந்த தண்ணீர் அண்டையுமான ஆசீர்வாதங்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு போறாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நடத்துற அந்த வழிக்கு நான் செவி கொடுக்காம நான் ஒரு இஷ்டம் போல ஒரு வழியில போய் எங்கேயோ நின்று கொண்டால் அங்கே பசும்புல் மேய்ச்சலும் அமர்ந்த தண்ணீரை ஆண்டவர் தரலன்னு அவர்கிட்ட குற்றம் சாட்டிட்டு இருக்க கூடாது. நிற்கிற இடம் எங்கன்னா முள்ளுகளுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இருப்போம். அவர் வார்த்தையின்படி நடந்தால் பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர், இல்லைன்னா முள்ளுதான். அந்த ஆடு எங்க போய் சிக்கிட்டு இருக்கு? முள்ளுகளுக்குள்ள போய் சிக்கிட்டு இருக்கு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க. உபாகமம் 28வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆமென், அங்க சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 2வது அதிகாரத்துல தண்ணீர் திராட்சரசமா மாறுற அனுபவமா இருக்கட்டும். லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. நேரம் இல்லை, நான் இதை சொல்லிட்டு போறேன். நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய கீழ்ப்படிதலோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதம் எங்க இருக்கு? நம்முடைய கீழ்ப்படிதல்ல இருக்கு. உபாகமம் 28:1 ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த வார்த்தைகள் எல்லாம் நீ கீழ்ப்படிந்து நடந்தா இப்பொழுது நான் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில என்ன செய்யும்? வந்து பலிக்கும் அப்படிங்கிறார். அப்படி வாசி பார்க்கும்போது ஆஹா, அருமையா இருக்கு. இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கு. வாவ். அப்படியே ஒரு 5-6 வசனம், ஒரு 10 வசனம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வாசிச்சுட்டு வந்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிஞ்சு நடக்கலன்னா இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் உன் மேல வரும்னு பார்த்தா அது சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை விட இன்னொரு மடங்கு அதிகமா இருக்குது. அந்த இடத்த மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு தாண்டி போற ஆட்களும் உண்டு. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. நம்ம அப்படிதான் தேடி வாசிக்கிறோம் இல்லையா? கொஞ்சம் வாக்குத்தத்தமா வந்தா அதை ஆண்டவர் பேசுறார் அப்படின்னு வாசிக்கிறோம். பைபிளை திறந்த உடனே பார், உன்னை இடிப்பேன், பிடுங்குவேன், உன்னை வந்து உடைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் பேசிட்டாருன்னா இது எனக்கு ஆண்டவர் என்ன செய்யல? பேசல. ஆண்டவரே என்னோடு கூட என்ன செய்யுங்க? பேசுங்க.
இப்படி திருப்புற ஆட்களா இருக்கிறோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பைபிளை அப்படி வாசிக்கிற ஆட்கள் உண்டு. எடுத்த உடனே என்ன வருதோ அதுதான். ஸ்தோத்திரம். ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே பைபிள் கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன். ஒருத்தருக்கு எப்பவுமே பைபிளை இப்படி வச்சுட்டு திறந்த உடனே என்ன வருதோ அதுதான் கர்த்தர் அவரோடு பேசினார்னு அன்னைக்கு காலையில அந்த வசனத்தை வாசிச்சுட்டு போவாராம். புதிய ஏற்பாடு. அப்போ அன்னைக்கு காலையில என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவரே என்னோட என்ன செய்யுங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை திறந்த உடனே அதுல என்ன வார்த்தை வந்திருக்கு? யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு உடனே இவர் ஐயோ அப்படின்னு மூடி வச்சிட்டார். இது ஆண்டவர் என்ன செய்யல? ஆண்டவரே என் கூட பேசுங்க, நான் என்ன செய்யணும், இன்னைக்கு போறேன், வெளியில போறேன், என் கூட நான் இன்னைக்கு என்ன செய்யணும்னு என் கூட பேசுங்க, இப்ப நான் திறக்கிறேன் அப்படின்னு திறந்தா, நீயும் போய் அந்தபடியே செய் அப்படின்னு. முதல்ல என்ன வந்தது? யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். ரெண்டாவது மூடி திறந்தா என்ன வருது? நீயும் போய் அந்தபடியே செய்யணும் வருது. இப்படிதான் நம்ம ஆட்கள் ஜெப வாசிப்பு, இன்னைக்கு வேத வாசிப்பு இப்படிதான் இருக்கு. இப்படிதான் கர்த்தர் பேசுறதா நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க. கேலண்டர்ல என்ன வார்த்தை வருது? ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்லயும் அந்த தப்பு பண்றோம். நம்ம அடுத்த வருஷத்துல அந்த கேலண்டர் கீழே வசனம் இருக்கதை எடுத்துடணும். நீங்க அதையும் வாசிக்கிறீங்களா என்னன்னு கூட தெரியல, ஆனா அதையும் வாசிக்க கூடாது. ஸ்தோத்திரம். பைபிளை திறங்க, வாசிங்க, டைம் எடுங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பேசுறத கேளுங்க. அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம செவிகளை டியூன் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். ரேடியோ கவனிச்சிருக்கிறீங்களா? வானொலி ரேடியோ, சில குறிப்பிட்ட ஸ்டேஷன் அது வர்றதுக்கு என்ன பண்ணணும்? டியூன் பண்ணணும். அது பெருசா இருக்கும், ரவுண்டா பிடிச்சி அப்படி திருக்குனா அந்த முள் அப்படியே நகர்ந்து போய் அப்படியே இரைச்சல் சத்தமா கேட்கும். இரைச்சல் சத்தமா கேட்கும். உலகத்தில் உள்ள இரைச்சல் சத்தம் கேட்கும், தேவையோட இரைச்சல் சத்தம் கேட்கும். எனக்கு அது இல்லை இது இல்லை எல்லாம் இருதயத்துல கேட்டுக்கிட்டே இருக்கும். மனைவியோட சத்தம் கேட்கும், கணவனோட சத்தம் கேட்கும், பிள்ளைகளோட சத்தம், பெற்றோருடைய சத்தம், ஃப்ரெண்ட்ஸோட சத்தம், இதெல்லாம் இரைச்சல். அதை கேட்கும்போது எப்படி இருக்கும்? இரைச்சலா கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் இரைச்சலை கேட்போம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோமா என்னைக்காவது? எப்பா இரைச்சலா இருந்தா ஆஃப் பண்ணு. அந்த இரைச்சலை தாண்டி போகணும். தாண்டி போனா ஒரு ஸ்டேஷன்ல என்ன வருது? சிக்னல் வருது. இப்ப அந்த இடம் வர வரைக்கும் என்ன செய்யணும்? இருதயத்தை அந்த திருக்கிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. திருக்கி அந்த ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் கவனிச்சு கரெக்டா, அது கொஞ்சம் இங்க போனாலும் எறையுது, இங்க போனாலும் எறையுது, கரெக்டா என்ன செய்யணும்? வச்சாதான் தெளிவா கேட்குது. இப்ப நம்ம இருதயமும் ஆண்டவர் சத்தத்தை கேட்கறதுக்கு கரெக்டா டியூன் பண்ணி என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஆண்டவர் எங்க பேசுறீங்க, எந்த இடத்துல, எனக்கு அந்த சத்தம் இந்த சத்தம் இதெல்லாம் மாறட்டும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு எங்க வரணும்னா ஆண்டவர் சத்தத்தை தெளிவா கேட்கிற அனுபவத்துக்கு நான் வரணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கேட்டு அதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நோவாவை குறித்து நான் அந்த இடத்துல சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். ஸ்தோத்திரம். நோவா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11:7 பாருங்க. நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, நோவா காலத்துல இருந்தவங்க எல்லாம் அக்கிரமம் செய்யறாங்க, மனுஷனை உண்டாக்கினதே கர்த்தருக்கு என்ன ஆயிட்டு? வேதனை ஆயிட்டு. ஆனா நோவாவை குறித்து வேதம் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது, ஏன்னா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானா இருந்தான். இப்போ கர்த்தர் அவனோட வந்து பேசுறாரு, எப்பா நான் வெள்ளத்தினால என்ன செய்ய போறேன்? உலகத்தை அழிக்க போறேன். மழை வரப்போகுது, பூமியில இருந்தும் தண்ணீர் ஊற்றுகள் எல்லாம் திறக்க போகிறது, வெள்ளத்தினால நான் உலகத்தை அழிக்க போறேன், 40 நாள் மழை பெய்யும், எல்லாம் அழிக்க போறேன், நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு, என்ன மரத்தினால உண்டு பண்ணணும், என்ன அளவுல உண்டு பண்ணணும், எத்தனை அறைகள் இருக்கணும், அதுல என்னென்ன மிருகங்களை கொண்டு வந்து சேர்க்கணும், A to Z கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஆனா பிரச்சனை என்னன்னா, தன் காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு அவன் பெறான். இப்ப நமக்கு ஒரு காரியம் தெரியும், கர்த்தர் அந்த காரியத்தை குறித்து நம்ம கிட்ட எச்சரிப்பு கொடுக்கிறாருன்னா, ஆமா அந்த விஷயம் இருக்கு அப்படின்னு விலகி வரலாம். ஆனா நோவாவுடைய காலத்துல மழைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பனி மட்டும்தான் பெஞ்சு பூமியை நினைச்சு முள்ளெல்லாம் முளைச்சிட்டு இருக்குது. இப்ப கர்த்தர் சொல்றாரு மழை பெய்ய போதுங்கிறாரு. இவனுக்கு மழைன்னா என்னன்னே தெரியாது. ஆனாலும் அந்த வார்த்தைக்கு என்ன பண்றான்? நோவா கீழ்ப்படுகிறான். நோவா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரை கனம் பண்ற, கர்த்தருக்கு பயப்படுற. அவரை சுத்தி இருந்தவங்க எத்தனையோ பேர் கேலி பண்ணாங்க, ஏதோ மழை வருதுங்கிறான். ஸ்தோத்திரம். ஒரு 100 வருஷம் பிரசங்கம் பண்ணார். 100 வருஷம் பிரசங்கம் பண்ணார். எத்தனை வருஷம்?
100 வருஷம், ஏன் மழை வரப்போகுது, மனம் திரும்புங்க, வெள்ளத்தினால கர்த்தர் அழிக்க போறார், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரப்போகுது, மனம் திரும்புங்க அப்படின்னா எல்லாரும் கேலி பண்ணாங்க. இவனுக்கு வேற வேலை இல்லை, எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் அசட்டை பண்ணாங்க, எல்லாரும் அவனை ஒதுக்குனாங்க. ஒருவேளை சிலர் ஆரம்பத்துல நம்பி இருந்திருக்கலாம், ஆனா மழை வருது மழை வருது மழை வருதுன்னு சொல்லி அப்படியே இழுத்து 100 வருஷம் ஆயிட்டு. இப்ப அவங்க இருதயம் எப்படி ஆயிருக்கும்? காத்திருக்கிறதுனால இருதயங்கள்லாம் கரைஞ்சு போய் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்ச நேரத்துல வெள்ளம் வந்து எல்லாத்தையும் வாரி கொண்டு போகும். அவங்க உணராது இருந்தார்கள். வெள்ளம் வந்து தங்களை வாரி கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள் என்று வேதம் சொல்லும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவா குடும்பத்தோடு பாதுகாக்கப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அவர் சொல்றாரு, சில நேரம் நான் உன்னோடு பேசுறது ஏற்கனவே நடந்த காரியமா இருக்காது, நீ அறியாதது எட்டாததுமான புதிய காரியத்தை நான் பேசுவேன், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான காரியத்தை நான் உன்னோட பேசுறேன், எதிர்காலத்துக்குரிய காரியங்களை உன்னோட பேசுறேன், உன் கண்கள் பார்க்கல, இதெல்லாம் தெரியாது, ஆனாலும் இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்த ஆயத்தமானா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே, என்ன காரியம், இதெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு கூட பேசுங்க, இது எனக்கு புரியல, இதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. அவர் சொல்லிட்டாரா? ஜாடிகள்ல தண்ணியை நிரப்புங்கன்னா நிரப்பணும், அதை கொண்டு போய் உள்ள சர்வ் பண்ணுங்க அப்படின்னாருன்னா என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கக்கூடாது. ஆண்டவரே, இங்க கொண்டு தண்ணியை ஊத்த சொல்றீங்க, திராட்சை ரசம் தேவை, தண்ணியை ஊத்த சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும், அவர்கிட்ட ஆல்ரெடி பிளான் இருக்கு. நம்ம வேலை என்ன? தண்ணியை ஊத்த சொன்னா ஊத்தணும், அதை எடுத்து கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது? இதை கொண்டு போய் நான் கொடுத்தா என்ன பண்ணுவான்? திராட்சை ரசம் கேட்கிற இடத்துல தண்ணியை கொண்டு கொடுத்தா என்ன செய்வான்? என்ன பைத்தியக்காரன் சொல்லுவான், என்ன வேலையை விட்டு தூக்குவான், என்ன அடிப்பான். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அப்படியே கீழ்ப்படிஞ்சு கொண்டு போய் கொடுத்தாங்க. அங்க அற்புதம் நடந்தது. தண்ணீர் திராட்சை ரசமா என்ன செஞ்சது? மாறும். இன்னைக்கு அந்த அனுபவம், அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற அனுபவம் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். 3 தான் சொல்லியிருக்கிறேன், டைம் இல்லை, முடிஞ்சிருச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு காரியம், அதை மட்டும் நான் தலைப்பை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ரெண்டு காரியம் இருக்கு, தலைப்பை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 14வது அதிகாரத்துல 26வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை நம்புறது. வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றை விட, உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றை விட, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற எல்லாவற்றை விட கர்த்தரை அதிகமா நீங்க நம்புறீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் நீங்க அதிகமா நம்புறீங்களா? கர்த்தரை மாத்திரம் நீங்க அதிகம் நம்புறீங்களா? அது கர்த்தருக்கு பயப்படுற அனுபவம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, உயிர் போற நேரத்திலேயே அவர் கர்த்தரை தான் நம்பினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயிர் போற நேரத்திலையும் கர்த்தரை நம்புறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்களுக்கு அந்த இடத்துல உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. ராஜாவா இல்ல ராஜாவுக்கு உதவியா இருக்கிற யாராவது, இவங்களுக்கு பழக்கமானவங்க யாராவது, யாருமே கிடையாது. கர்த்தரை மாத்திரம் நம்பினாங்க, அவங்களுக்கு அற்புதம் நடந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை நம்புற அனுபவத்துக்குள்ள வரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியா பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது 14வது வசனம், 5வது காரியத்தை நான் சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது நித்தியத்தை மனதிலே கொண்டு வாழ்வது. நித்தியத்தை குறித்ததான சிந்தை, இன்னும் சொல்லணும்னா ஆண்டவருடைய வருகை குறித்ததான சிந்தை நம்ம இருதயத்துல நிறைஞ்சிருக்குமானால் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருடைய வருகையை குறித்து, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்களுக்கு சண்டே கிளாஸ்ல கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லி கொடுப்பாங்க. கர்த்தருடைய வருகையை குறித்து நிறைய சொல்லுவாங்க. அவருடைய வருகை எப்படி இருக்கும், அந்த நாள் எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இதயம் அப்படியே பயங்கரமா இருக்கும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லிக் கொடுக்கப்படுற அனுபவங்கள் இல்லை. ஸ்தோத்திரம். இன்னும் இயேசு வந்தாரு, மீன் பிடிக்க சொன்னாரா? யோனா போனாரு, மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாரா? இயேசு வந்து மீன் பிடிக்க சொன்னார், மீன் வாயில என்ன இருந்தது? காசு இருந்தது. இந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வருகை குறித்து சொல்லிக் கொடுக்கப்பட்ட நாட்கள். நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் வருகிறார் என்கிற எதிர்பார்ப்பு, நம்முடைய குடியிருப்போ
பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் வெளிப்பட காத்திருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற அனுபவம் நம்ம இருதயத்தில் எப்பொழுதுமே தங்கி இருக்கணும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறார். நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களோ இல்லையோ, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஒரு ஆனந்தமான ஒரு நாள், சந்தோஷமான ஒரு நாள், பாக்கியமான ஒரு நாள், அவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட நித்தியமா நம்ம வாழ போறோம். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அங்க கொண்டு போய் நம்மளை கர்த்தர் சேர்க்க போறாரு. எத்தனை பேர் இந்த நாட்கள்ல சொல்றீங்க, அந்த சிந்தையோடு கூட நான் நடக்கிறேன், அதற்கென்று நான் ஆயத்தப்படுறேன் அப்படின்னு சொன்னா நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்க. எது ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுறது. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா அந்த 5 காரியத்தை நான் உங்களோட சொல்லியிருக்கிறேன். ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. கர்த்தருக்கு நீ பயந்து நடக்கிறவனா மாறி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து.